Hello friends, welcome to Escape Lifestyle. பாப்பாக்கு ப்ரஷிங் ஹேபிட் வரணும்னு சொல்லிட்டு இப்போலாம் டெய்லியுமே ப்ரஷ்ஷு கொடுத்துட்றது. ப்ரஷ் பண்ணிவிட்டு பால் குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. நான் போய்ட்டு நெக்ஸ்ட் என்னுடைய ஒர்க்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒர்க்காக வந்து பெட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய ஒர்க்கெல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுட்டோன்னா வந்து என்ன ஒர்க் பண்ணணுன்றது நான் நல்லா ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் டேக்கு நம்ம வந்து அந்த ஒர்க்கை வந்து தள்ளிட்டு போக மாட்டோம். ஒரு செய்ய இந்த மாதிரி டிக் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்ம அன்றைக்கான ஒர்க்கை வந்து கண்டிப்பாக முடிச்சிருவோம். நான் வந்து இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சால் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு கஞ்சி தான் காசியிருந்தேன். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு முதல்ல கஞ்சி காசிடுவேன். ஸோ இன்கேஸ் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம் சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து லேட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவளுக்கு செஞ்சு அவளுக்கு வந்து ஊட்டி விட்டுருவேன். அவள் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாள். நான் போய் நெக்ஸ்ட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு மஷ்ரூம், வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, அப்புறம் புதினா, ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டு நான் ஊற வச்சுக்கிட்டேன். எங்கள் 2 பேருக்கு வந்து அது போதுமான அளவாக இருக்கும். நெய், அதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வதங்கினோன்னா நல்லா நம்ம கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி வதக்கிட்டு நம்ம வச்சுருந்த மஷ்ரூம் அதில் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து மஷ்ரூம் வந்து தண்ணி பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அரிசி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்ததுனால 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணி 3 விசில் விட்டுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் காலிஃப்ளவர் வேக வச்சு மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். மசாலா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதில் காலிஃப்ளவரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். குழன்னு இல்லாமல் இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்ஸில் வந்து பரட்டி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம்ஸை விட இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பெருசாக எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. நம்ம கார்ன்ஃப்ளவரோ இல்லை பஜ்ஜி மாவோ ஆட் பண்ணி யூஸ் பண்ணுற பக்கோடா மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து தனித்தனியாக தான் பிரிஞ்சு தான் இருக்கும், இந்த ஒட்டிலாம் இருக்காது. லாஸ்ட் பேட்ச் போடும்போது வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட சாப்பிடும் போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இதுதான் வந்து எங்களோட லன்ச் மெனு. நான் வந்து ரைஸில் வந்து எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணல, பாப்பாவுக்கு கொடுக்கறதுனால. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. மஸ்ட்டு ட்ரை ரெசிபிஸ் தான் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம்.
நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ஃபேஸ் பேக் வந்து கேர்டு அதுக்கப்புறம் மாதுளத்தோல் பவுடர் தான் இன்றைக்கி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து க்ளீனிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கெலாம் மாப்பிங் பண்ணிட்டேன். வாஷ் பேஷன் வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டெய்லியுமே வந்து ஃபேஸ் பேக் போடுறதுனால அங்கங்கே செதறிடும். பாப்பா இருக்கனால ஒன்றே வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதனால் டைம் எடுத்து அப்புறமா தான் க்ளீன் பண்ணுவேன் டைம் இருக்கும்போது. க்ளீனிங் ஒர்க்லாம் நீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரூட் தான் எடுத்துருந்தேன். இன்றைக்கி ஃப்ரூட்டுக்கு வந்து நான் பப்பாளி தான் எடுத்துருந்தேன். பாப்பா தூங்கி எழுந்தோன்னே அவளுக்கு பால் கொடுத்துட்டு அப்புறம் நான் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிருந்தேன். வீட்டில் பப்பாளி இருந்ததுனால நைட் ஃபேஸ் பேக்காக வந்து நான் பப்பாளியும் சுகரும் ஆட் பண்ணி தான் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்கின் வந்து க்ளோவாகவும் ஷைனாகவும் இருக்கும். டின்னருக்கு வந்து இட்லி சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு துவரம் பருப்பு எடுத்துகிட்டு அதில் மஞ்சத்தூள், 3 பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு தாளிப்பு வந்து எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டு தட்டி வச்சிருந்த பூண்டு, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு விசில் வந்தோடனே நம்ம தாளிப்பு கொட்டி கலந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் வந்து நைட்டு வந்து பொடி தோசை தான் பண்ணியிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் எழுதுனது வந்து ஒரு கவிதை படிக்கிறேன். அன்று ஏறு பூட்டிய இடமெல்லாம் இன்று 8 மாடி கட்டிடமாய் நிற்குதடா, பாடுபட்ட பாட்டாளி மக்கள் எல்லாம் இன்று பட்டினி கிடந்து சாவுதடா, அன்று நஞ்சையும் புஞ்சையும் செழித்த இடமெல்லாம் இன்று நெறிஞ்சு முள்விலையும் காடாய் போனதடா. பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இதோட நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.